ஹலோ guys, வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் கிரிட் வியூ போஸ்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிட் வியூ போஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு போஸ்ட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி ஸோ ஒரு 3-4 பாக்ஸாகவோ 9x9 போஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை 3x4 இந்த மாதிரி வந்து உங்களோட விஷயத்துக்கு உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயானு கேட்டிங்கன்னா ஃப்ரீ தான். பட் நீங்கள் அதுக்கு வந்து ஆட் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது அந்த ஆட் பார்த்துட்டு அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கலாம். அதாவது இந்த டெம்ப்ளேட்லாம் நெட்டில் பார்த்து ஸோ தனித்தனியாக கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு, அதாவது ஒவ்வொரு ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டலாக உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். ஓகேவா? இது வந்து மெயின் பேஜ். ஸோ இங்கே வந்து மேலே வந்து 4-5 ஆப்ஷன் இருக்குது. சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 12 ஃபோட்டோஸ், அதாவது ஒரு சிங்கிள் ஃபோட்டோவை 12ஆக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து 9, அடுத்து வந்து 6 அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து 3. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கிறது தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும். அதாவது ஆட் பார்க்கணும் அன்லாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து நம்ம 3x3 போவோம். ஸோ இப்போ நம்ம 3x3 இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஓரமாக ஒரு க்ரௌன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து பெய்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே லாக் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக் சிம்பிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லாக் சிம்பிள் இருக்குது, இந்த டெம்ப்ளேட் கொடுக்குறேன். வாட்ச் வீடியோ அண்ட் அன்லாக்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ ஆட் பார்த்தாச்சு, இங்கே ரிவார்ட் கிராண்டட்னு இருக்குது, அதை கிளிக் கொடுத்துட்டோன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து டெக்ஸ்ட்டு, இந்த சைனு, இந்த இமேஜ் எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே எடிட்டபிள். இப்போ வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா பிக்சர்ஸ்லேயே போகிறேன். பிக்சர்ஸில் போயிட்டு ஏதாச்சும் 2-3 பிக்சர்ஸ் சும்மா இப்போதைக்கு இதுக்காக தானே. சரி, ஓகே. ஸோ 3 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். அந்த இதில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டு வேணுனாலும் ஓகேங்களா, இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம், ஃபாண்ட் மாற்றிக்கலாம், எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா கிராஃபிக்ஸ் போங்க. கிராஃபிக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காசி அப்படின்னு இருக்கும். இதில் எங்கெங்கெல்லாம் இந்த ப்ளஸ் சிம்பிள் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயும் ட்ரீஸ் இந்தமாரி இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும், அங்கே வந்து வந்துடும். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து அது எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. ஓகே, எனக்கு இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பசில் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு ஆடு, இது வந்து சிங்கிள் ஆடு தான், அப்படியே நீங்கள் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ இப்போ வந்து ஆர்டரும் கொடுத்துட்டாங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் அப்லோட் பண்ணணும், செகண்ட் இது, தேர்டு அது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்க சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் சேவ் ஆகும். இல்லை சேவ் கிரிட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக உங்கள் இமேஜ் வந்து அந்த 3 இமேஜுமே வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்படியே ஷேர் கொடுத்துக்க அப்படின்னா இங்கே ஷேர் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போஸ்ட் செக்ஷனுக்கே போய்டும். இன்ஸ்டாகிராமில் தான் ஓப்பன் ஆகும், வேறு எதுலேயும் ஓப்பன் ஆகாது. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் அந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் என்னன்னா நீங்கள் இமேஜ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் எங்கேயும் போக போகிறதில்ல. அப்படியே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் அப்லோட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து சிலது வந்து ப்ரீமியம் இருக்கும், சிலது வந்து அன்லாக், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா எதுவும் பெருசாக இருக்காது. லாங்குவேஜ் மாற்றுறது, மற்றபடி ஆப்போட பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணது, உங்களோட ஃபேவரட்ஸ், பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாமே இருக்கும். ஸோ பசில் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கிரிட் போஸ்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதேமாரி வீடியோஸ்க்கு ஐநோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.